அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைட் யூஸ் பண்ணி பாசிபிலிட்டி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த சென்டென்சஸில் நம்ம இதுக்கு இப்போது மைட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்கலாம், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த விஷயம் நடக்காமல் கூட இருக்கலாம். அதனால தான் இங்கே நம்ம மைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் நாளை பனி பெய்யக்கூடும். நாளை பனி பெய்யக்கூடும். நாளைக்கா ஸ்னோ பெய்யலாம், ஆனால் அட் த சேம் டைம் பெய்யாமலும் இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. நம்ம அந்த மாதிரி நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதனால தான் இங்கே நம்ம மைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இட் மைட் ஸ்னோ டுமாரோ. இட் மைட் ஸ்னோ டுமாரோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். செகண்ட் ஒன் அவர் இப்போது பிஸியாக இருக்கக்கூடும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஹீ மைட் பி பிஸி ரைட் நவ். ஹீ மைட் பி பிஸி ரைட் நவ் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். தேர்ட் ஒன் ரயில் தாமதமாக வரக்கூடும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? த ட்ரெயின் மைட் கெட் டிலேடு. த ட்ரெயின் மைட் கெட் டிலேடு இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஃபோர்த் ஒன் அடுத்த மாதம் நான் சென்னை செல்லக்கூடும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ மைட் விசிட் சென்னை நெக்ஸ்ட் மந்த். ஐ மைட் விசிட் சென்னை நெக்ஸ்ட் மந்த். அவள் அடுத்த மாதம் சென்னைக்கு போகலாம், அட் த சேம் டைம் போகாமலும் இருக்கலாம். அதனால தான் இங்கே மைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் இந்த திட்டம் வேலை செய்யாமல் போகக்கூடும். இது நம்ம எப்படி சொல்லலாம்? திஸ் பிளான் மைட் நாட் ஒர்க். திஸ் பிளான் மைட் நாட் ஒர்க். நம்ம இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் சொல்லலாம். இந்த மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.